நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு சிறந்த விலையும் நுகர்வோருக்கு நிவாரண விலையும் கிடைக்கும் சந்தையை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க போலீஸ் பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது. திவுலப்பிட்டிய கோவிட் கொத்தனை சார்ந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1721 அதிகரித்துள்ளது. வனாத்தவில்லு ஆயுத களஞ்சியம் மற்றும் கடும்போக்கு செயல்களுக்காக கைது செய்யப்பட்ட 4வரில் 2 விடுதலை செய்ய அனுமதி அளித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறுகிறார். நீதி நிலைநாட்டும் நடைமுறையை செயல்திறன் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு திட்ட முகாமைத்துவ அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும். கொரோனா வைரஸ் தொற்று குறித்து எதேச்சையாக நடந்து கொள்ளக்கூடாதென்று உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு அதிக விலையும் நுகர்வோருக்கு சலுகை விலையும் கிடைக்கும் வகையிலான சந்தையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கவனம் செலுத்தியுள்ளார். நாட்டின் அனைத்து பிரதேசங்களினதும் அறுவடைகளை இடைத்தரகர்களின் தொடர்பு இன்றி விற்பனை செய்யும் வசதி விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைக்கும் சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் அதனை ஆரம்பிக்க முடியும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். வாழ்க்கை செலவு குழுவுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி அனைத்து பிரதேசங்களுக்கும் தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை சீராக்குவது குறித்தும் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் கவனம் செலுத்தியுள்ளார்கள். தற்போதைய வாழ்க்கை செலவு மற்றும் கோவிட்-19 நோய் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள கஷ்ட நிலைமைகளை கவனத்தில் கொண்டு பருப்பு, டின்மீன், பெரிய வெங்காயம் மற்றும் சீனி ஆகிய அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி வரியை ஜனாதிபதி நேற்று நீக்கியிருந்தார். தரிசு நிலங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள வயற்காணிகளில் உடனடியாக தென்னங்கன்றுகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். ஏற்கனவே 50,000 ஹெக்டேர் காணியில் புதிதாக தென்னையை பயிரிடும் முயற்சியை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. மரக்கறி, பழ வகைகள், முட்டை என்பனவற்றை நுகர்வோரின் தேவைக்கு ஏற்ப பிரதேச ரீதியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு முறையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக பொருளாதார புத்தெழுச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இம்முறை சிறுபோகத்திலும் பெரும்போகத்திலும் அதிக நெல் அறுவடை கிடைக்கப்பெற்றிருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள். எதிர்காலங்களில் நெல் அறுவடைகளை கொள்வனவு செய்யும் போது முறைமையொன்றை தயாரிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி விளக்கி கூறினார். புகையிரத திணைக்களத்துடன் இணைந்து பழங்கள், மரக்கறி, உரம் ஆகியவற்றை புகையிரதங்களின் ஊடாக கொண்டு செல்வதற்கு விசேட நிகழ்ச்சி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு சட்டம் காலை 5 மணிக்கு அமலுக்கு வந்ததாக கோவிட்-19 தடுப்பு செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலான போதிலும் கட்டுநாயக்க சுதந்திர வலயத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கலாம். இவற்றின் பணியாளர்கள் தமது நிறுவன அடையாள அட்டையை ஊரடங்கு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திவுலப்பிட்டிய கோவிட்-19 கொத்தணியில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மேலும் 113 பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 5 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்தவர்கள். எஞ்சிய 108 பேர் தொற்று ஏற்பட்டவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 130. இதன் பிரகாரம் திவுலப்பிட்டி கொத்தணி சார்ந்த தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 1721 அதிகரித்துள்ளது. தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலுக்காக அழைத்துச் செல்கையில் சில நபர்கள் எதிர்ப்பை வெளியிடப்படுத்துவதாக கோவிட்-19 தடுப்பு செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஒருவரை தனிமைப்படுத்துவதன் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தொற்று ஏற்பட்டவரை சமூகத்திலிருந்து தற்காலிகமாக ஒதுக்கி வைப்பது அவரை சார்ந்தவர்களினதும் சமூகத்தினதும் நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொள்வது அவசியம் என்று லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா கூறினார்.
அதேவேளை தத்தமது வீடுகளில் அல்லாமல் வெளியாருடன் தங்கியிருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் எனவும் ராணுவ தளபதி கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். வனாத்தவில்லு ஆயுத களஞ்சியம் மற்றும் கடும்போக்கு செயற்பாடுகள் தொடர்பில் 2019 ஆண்டு ஜனவரி 16 கைது செய்யப்பட்ட 4 பேரை 3 மாதங்களுக்குள் விடுதலை செய்வதற்கு தாம் அனுமதி அளித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் சிபாரிசுகளுக்கு அமைய இந்த அனுமதியை தாம் வழங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று சாட்சியம் அளித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம் எனவும் தாக்குதலுக்கான பொறுப்பு பலர் மத்தியில் பகிரப்படுவதாகவும் திரு மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். தேசிய மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையிலான உத்தியோகத்தர் வரை பலர் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் தெரிவித்தார். தாம் வெளிநாடு செல்வதற்கு முன்னர் இஸ்லாமிய கடும்போக்குவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் தகவல் வழங்கியிருந்த போதிலும் அது பற்றி தமக்கு அறிவிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். 2016, 2017 ஆண்டுகளிலும் இஸ்லாமிய கடும்போக்குவாதம் பற்றி தகவல்கள் கிடைத்திருந்ததாக அவர் தெரிவித்தார். காத்தான்குடியில் அரேபிய எழுத்துக்களுடன் கூடிய பேர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தமை பற்றியும் நகர மத்தியில் ஈச்சை மரங்கள் நடப்பட்டிருந்தமை பற்றியும் தாம் அறிந்திருக்கவில்லை என்று திரு மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்தார். நீதி நிலைநாட்டும் நடைமுறையை செயல்திறன் மிக்கதாகவும் துரிதமானதாகவும் மாற்றுவதற்காக செயல்திட்ட முகாமைத்துவ அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இதற்காக நீதியமைச்சர் அலி சப்ரி தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நீதித்துறையில் நிலவும் பிரச்சினைகளை 3 வருடங்களுக்குள் தீர்த்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சர் 5 குழுக்களை நியமித்துள்ளார். இந்த குழுக்களின் தலைவர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நீதிமன்றங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், குற்றவியல் சட்டங்களை திருத்தியமைத்தல், நீதிமன்ற வலைப்பின்னலை டிஜிட்டல் மயமாக்கல், வணிக மற்றும் சிவில் சட்டங்களை திருத்துதல் போன்ற பொறுப்புகள் குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தனியார் துறை ஊழியர்களின் ஓய்வூதிய வயதெல்லையை 60 வரை அதிகரிப்பது பற்றி தொழிலமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா கவனம் செலுத்தியுள்ளார். உலகின் ஏனைய நாடுகளில் அமுலில் உள்ள ஓய்வூதிய முறைகளை கருத்தில் கொண்டு தகைமை உள்ளவர்களின் சேவைகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வது இதன் நோக்கம். இலங்கையில் வயது முதிர்ந்தவர்களின் சனத்தொகை அதிகரிக்கிறது, இளம் வயதினரின் சனத்தொகை குறைகிறது. இந்த போக்கின் மூலம் எதிர்கால தொழில் ஆளணியில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களத்தில் தொழில் ஆலோசனை சபை முன்வைத்த யோசனை தொடர்பில் வேலை கொள்வோரின் அமைப்புகளும் தொழிற்சங்க அமைப்புகளும் இணக்கம் தெரிவித்ததாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா இரு சாராருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் பயன்மிக்கதாகும் என முதலாளிமார் சம்மேளனத்தின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க வீரசிங்க குறிப்பிட்டார். சமகாலத்தில் 55 வயதில் ஓய்வு பெற்று செல்லும் பணியாளர்கள் தொடர்ந்தும் நாட்டிற்கு சேவையாற்ற வழி பிறப்பதாக சுதந்திர ஊழியர் சங்கத்தின் தலைவர் லெஸ்லி தேவேந்திர தெரிவித்தார். நாடெங்கிலுமிருந்து தெரிவு செய்யப்பட்ட 40 கோயில்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இதற்குரிய நிகழ்ச்சி பிரதமரும் சமய அலுவல்கள் அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெறும். இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர்கள் சதாசிவம் வியாழேந்திரன், ஜீவன் தொண்டமான், யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்வார்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. புற்றுநோய் ஏற்படுவதை தடுப்பதற்கும் நோயை கட்டுப்படுத்துவதற்குமாக சமூக ஊடகங்களை மையமாக கொண்டு ஆயு பிளஸ் என்ற பிரச்சார இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு நாராயண்பேட்டையில் உள்ள தேசிய இரத்த வங்கி கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது.
புற்றுநோயை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது பற்றி ஆக்கப்பூர்வமான விதத்தில் மக்களை அறிவூட்டும் நோக்கத்துடன் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் செய்திகளை கொண்டு செல்வது திட்டத்தின் நோக்கமாகும் என்று சமூக வைத்தியரான விசேட நிபுணர் ஜானகி வித்தான பத்திரன தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் 23,000 பேருக்கு புற்றுநோய் ஏற்படுவதாகவும் 14,000 பேர் நோய்க்கு பலியாகுவதாகவும் அவர் கூறினார். இவற்றில் 1/3 பங்கு நோயினை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு சப்ரகமுவ மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திர விநியோக நடைமுறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் மாகாணத்தின் சகல பிரதேச செயலக அலுவலகங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாகன வருமான வரி அனுமதி பத்திர விநியோக பிரிவுகள் இன்று தொடக்கம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மூடப்படும். இந்த காலப்பகுதியில் அபராதம் அறவிடப்பட மாட்டாதென்று அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். உலகச் செய்திகள். கொரோனா வைரஸ் மரணங்கள் குறித்து எதேச்சையாக நடந்து கொள்ளக்கூடாதென்று உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவிட்-19 தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் இணைந்ததாக மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்று ஸ்தாபனத்தின் பிரதம விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலகெங்கிலும் நிகழ்ந்த சராசரி நாளாந்த மரணங்கள் 7,500 எட்டியிருந்தன. இது 5,000 வரை குறைந்திருந்த போதிலும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் பாரிஸ் உள்ளிட்ட 9 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக பிரெஞ்சு ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இதன் பிரகாரம் எதிர்வரும் சனிக்கிழமை தொடக்கம் இரவு 9 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு அமுலில் இருக்கும். இங்கு பொது சுகாதார அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியிலும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் பாதிப்பு உள்ள இடங்களில் மதுபான விற்பனை நிலையங்களையும் உணவகங்களையும் முன்கூட்டியே மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 14 வயது மகன் பாரேனுக்கும் கோவிட்-19 தொற்று ஏற்பட்டிருந்ததாக முதல் பெண்மணி மெலேனியா டிரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது தமது மகன் குணமாகியிருப்பதாக மெலேனியா குறிப்பிட்டார். அதிர்ஷ்டவசமாக பாரேன் டிரம்ப் வலுவான வளரிளம் பருவ இளைஞராக இருந்தார். இவருக்கு எதுவித நோய் அறிகுறிகளும் ஏற்படவில்லை என்று டிரம்பின் மனைவி அறிக்கை விட்டிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம தொடக்கம் குருநாகல் வரையிலான பகுதி எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதி அளவில் திறக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த பகுதி சுமார் 40 கிலோமீட்டர் நீளமானது. இது மீரிகம, நாகலாகம, பொத்துஹெர, தம்பொக்க ஊடாக குருநாகலை அடைகிறது. இந்த பகுதியின் கட்டுமான பணிகள் பெருமளவில் பூர்த்தியாகி இருப்பதாக அமைச்சர் கூறினார். அவர் குருநாகலில் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்டார். விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 30வது போட்டியில் நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 13 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 161 ஓட்டங்களை எடுத்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 148 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. டெல்லி அணியின் சார்பில் சிறப்பாக பந்து வீசிய ஆண்ட்ரிஸ் நாட்ஜே சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி.
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் அங்கத்தவர்களது பிள்ளைகளில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் திட்டத்தில் மீண்டும் மக்கள் வங்கி இணைந்து கொண்டுள்ளது. இந்த வங்கி தொடர்ந்து 10வது தடவையாகவும் உதவி செய்கிறது. இதற்குரிய காசோலையை ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் ஸ்ரீயாண்டி சில்வா பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் மக்கள் வங்கியின் தலைவர் சுஜீவ ராஜபக்சவும் பங்கேற்றிருந்தார். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. 2020ஆம் ஆண்டில் பயணம் செய்வதற்கு மிகச்சிறந்த நாடுகள் பட்டியலில் இலங்கைக்கு 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. இந்த பட்டியல் நியூயார்க் மையமாக கொண்ட கொண்டே நாஸ் டிராவலர் என்ற பத்திரிகை தயாரித்தது. வாசகர்கள் வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் பட்டியல் உருவாக்கப்பட்டது. இதில் தொடர்ந்து 2வது தடவையாகவும் இத்தாலி முதலிடத்தை பிடித்துள்ளதென்று தேசிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை இன்று அதிகாலை விடுக்கப்பட்டது. இதன் பிரகாரம் நாட்டின் பல பாகங்களில், குறிப்பாக வடக்கு, வடமத்தி, வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும், மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் கடும் காற்று வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு சிறந்த விலையும் நுகர்வோருக்கு நிவாரண விலையும் கிடைக்கும் சந்தையை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க போலீஸ் பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது. திவுலப்பிட்டிய கோவிட் கொத்தனை சார்ந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1721 அதிகரித்துள்ளது. வனாத்தவில்லு ஆயுத களஞ்சியம் மற்றும் கடும்போக்கு செயல்களுக்காக கைது செய்யப்பட்ட 4 2 விடுதலை செய்ய அனுமதி அளித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறுகிறார். நீதி நிலைநாட்டும் நடைமுறையை செயல்திறன் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு திட்ட முகாமைத்துவ அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும். கொரோனா வைரஸ் தொற்று குறித்து எதேச்சையாக நடந்து கொள்ளக்கூடாதென்று உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.